Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MS Accessல ஒரு டேட்டாபேஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். First of all டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படினு சொல்லலாம். ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஈஸியா மேனிபுலேட் பண்ற மாதிரி, அக்சஸ் பண்ற மாதிரி, அப்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு MS Access பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு MS Access ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா MS Access 2007 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2003 அல்லது 2010 யூஸ் பண்ணாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸோடைய ஹோம் பேஜ். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு blank டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல blank டேட்டாபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் பாட்டமில் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். அதாவது ஃபைல் நேம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டேட்டாபேஸுக்கு என்ன நேம் கொடுக்குறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ அதுக்காக நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் லொக்கேஷனான இந்த சி டிரைவில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகும். இந்த டிஃபால்ட் லொக்கேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரௌஸ் பண்ணி என்னுடைய டிஃபால்ட் லொக்கேஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்கு நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டேட்டாபேஸை சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்தா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த blank டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த டேபிள் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த டேட்டாபேஸில் ஒரு நியூவாக ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் காலம்ஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.